ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ராணிஸ் கிரியேஷன் தமிழ் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். 2000 சப்ஸ்கிரைபர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது 100வது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு கேரளா பலகாரம் தான், பழம்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழர்கள் கூட இதை கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம சமைச்சு சுட்டு சாப்பிட்ருக்கோம். வாழைப்பழம் பணியாரம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வந்து இந்த கேரளா டிஷ்ஷுன்றதுனால நான் அது பிரகாரமே உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான 1 கப் மாவு எடுத்துக்கோங்க. மைதாவில் தான் இதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் வந்து நான் மைதாவில் செய்கிறதில்ல, நான் வந்து கோதுமை மாவே எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட தேவைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட மைதா இருந்ததுன்னா, மைதாவில் நீங்கள் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா மைதா கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கப் மாவு எடுத்துகிட்டு, எவ்வளோ தண்ணி நம்ம கரெக்டாக மாவுக்கு சொல்ல முடியாது. ஒரு மாவை பொறுத்து தண்ணி இழுக்கும், இல்லை கொஞ்சம் சேவ் ஆகும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பிட்டாக நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு, இந்த மாவு 1 கப்பில் வந்து ஒரு 50 கிராம் பச்சரிசி, நம்ம புட்டு மாவு வச்சுருப்போம்ல, அந்த மாவு ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட 1 டீஸ்பூனு உப்பு, 1 டீஸ்பூனு பேக்கிங் சோடான்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்ப சோடா தான் பேக்கிங் சோடா. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். ஆக்சுவலாக இது கேரளா பலகாரம்னு சொன்னாக்கா அவங்க வந்து 6 ஹவர்ஸ் கிட்ட ஊற வைப்பாங்களாம், புளிப்பு வரணும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அது ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கனிஞ்ச நேந்திரம் வாழைப்பழம் இப்படி வாங்கி அதை கட் பண்ணி 2 பீஸ் போட்டுட்டிங்கனாக்கா, நமக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அத்தனை வாழைப்பழம் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட 3 தான் இருந்தது. ஸோ நான் மாவு நிறையா கரைச்சிருக்கேன், பட் 3 பழம் தான் இருந்தது. இது வந்து 2, 4, 6, 8, 10, 12 வரும் இல்லையா, 12 பீசஸை போட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் நல்லா எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சுட்டு இந்த வாழைப்பழம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டேன். இது சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லை, இது ஹெல்த்துக்கும் நல்லது. குறிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இது கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அதுக்காக பெரியவங்க சாப்பிடக்கூடாதான்னு கேட்காதீங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஆனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் நல்லா மாவை கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் சுடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 50 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒயிட் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பெரிய சட்டியில் தான் போட்டு எடுக்கணும். இது போட்டால் ரொம்ப சூப்பராக வரும், வடை சட்டி மாதிரி போட்டோம்னா. ஆனால் நான் இது வந்து எண்ணெய் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு இந்த கடாயில் வச்சுட்டேன். அது அப்படியே ஒட்ட செஞ்சது, ஆனாலும் பரவாயில்ல, சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எண்ணெய் முங்குற அளவுக்கு இருந்து சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒன்று ஒன்றா டிப் பண்ணி பக்குவமாக அதை பொரித்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக தேன் மாதிரி இருந்தது, சொல்கிறதுக்கே இல்லை. தமிழ் பலகாரங்கள் எத்தனை இருந்தாலும் நம்ம பக்கத்து மாநிலத்து பலகாரம் நம்மளை வந்து கவர்ந்து இழுக்குது. கேரளா டிஷ்ஷு தான் இது, சூப்பராக இருந்தது. அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ருசியை இது கூட்டி கொடுக்கும். அவங்க திரும்ப வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் கூட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மைதாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடுறதுக்கு தேங்காய் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு, இல்லாட்டினாலும் ரிஃபைண்ட் ஆயில் கூட ஓகே தான். நான் ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமோ தேங்காய் கொஞ்சமோ சேர்த்து சுட்டேன். வீடே மணக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நாங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஒரு டைம் இதை ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு கொடுக்குற ஆதரவுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நிச்சயமாக நீங்கள் கூட ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க.